அண்ணா இதில் என்ன ஆச்சரியம்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் இரண்டு வேட்பாளர்களும் பாடுகின்றார். கோயம்புத்தூர் வளரக்கூடாது, வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். நாங்கள் ஜெயிக்கிறோம் வேண்டல, கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேச வேண்டுமோ அவங்க பேசுவாங்க. ஒருத்தர் போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அதில் 6 இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்திருக்கிறாங்க, அதில் இந்துக்கள் இறந்திருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்திருக்கிறாங்க. என்ன பிரிவினைவாதங்கன்னா? ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது இந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க? என்னையை பற்றி நான் சொன்னால் நல்லாயிருக்கும். மக்கள் பார்க்குறாங்க, மக்கள் எல்லாம் அறிவாளிகள். ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல. நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் அக்கா நம்முடைய சட்டமன்றத்தில் 3 முறை இதுவரை கோயம்புத்தூர் விமான நிலையத்தை பற்றி கேள்வி அனுப்பியிருக்காங்க. 3 முறை ஏவியேஷன் மினிஸ்டர் கடிதம் எழுதியிருக்காங்க. கோயம்புத்தூர் வளரக்கூடாது, வளர்ச்சியை அடையக்கூடாது என்று மாநில அரசு கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்றார். அதனால்தான் இன்று கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய உறுப்பினர் தேவை என்கின்ற அவசியம் உங்கள் கேள்வியிலிருந்தே தெரியுது. உங்கள் கேள்வியிலிருந்தே மக்களுக்கு என்ன புரியும்னா, நீங்கள் கேட்குற கேள்வி மூலமாகவே மக்கள் புரிந்து கொள்வார்கள். இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க வேண்டும், வரக்கூடிய பிரச்சனை ஒன்றொன்றாக சரிப்படுத்த வேண்டும் என்றால் இங்கே பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் வேண்டும் என்பது உங்களுடைய கேள்வியை ஊர்ஜிதம் செய்துங்க. அண்ணா இது வந்து கோவில் வேட்புமனு தாக்கல் இதெல்லாம் இல்லை. கோயம்புத்தூரினுடைய காவல் தெய்வம் கோணியம்மன். தமிழ்நாடு முழுவதுமே எல்லாருமே முருகனை கும்பிட்றோம். கோணியம்மன் வந்து கோயம்புத்தூர் மக்களை தொடர்ந்து காத்து கொண்டிருக்கின்றார்கள். காக்க வேண்டும் என்கின்ற வேண்டுதலை வைத்துவிட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும், இன்பமாக இருக்க வேண்டும், வளர்ச்சியோடு இருக்க வேண்டும், எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கோயம்புத்தூருடைய காவல் தெய்வம் கோணியம்மன் அவங்ககிட்ட போய் அவருடைய அருளை வேண்டிக் கொண்டு அங்கிருந்து இங்கே வந்திருக்கின்றோம். எங்களை பொறுத்தவரை நாங்கள் ஜெயிக்கணும்னு வேண்டலண்ணே, நாங்கள் ஜெயிக்கிறோன்னு வேண்டலை, கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்று வேண்டியிருக்கின்றோம். எப்பொழுதுமே அந்த மாதிரி ஆள் கிடையாது. அண்ணாமலை ஜெயிக்கணும்னு ஒரு வேட்பு மனுப்பை கொடுக்குற ஆள் கிடையாது. கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். அது கோணியம்மனும் கோயம்புத்தூர் மக்களும் முடிவு செய்வார்கள். அவர்கள் நன்றாக இருப்பதற்கு யார் ஜெயிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவு செய்வார்கள். அதுவும் ரொம்ப தொடர்ந்து தங்கத்தின் விலை கொரோனாவுக்கு பாதிப்புக்கு அப்புறம் உயர்ந்துட்டே போகுது. இப்போ இதை வந்து குறைக்க உடனடியாக ஒரு 4000-5000 குறைக்க முடியும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் நினைச்சா முடியும். அதை பற்றி பல ரெப்ரசன்டேஷன் போயிருக்கு. இப்போ அண்ணே ஒரு சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி கேட்காதீங்கண்ணா. சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி கேட்காதீங்க. ஒரு நிமிஷம். சப்ஜெக்ட் தெரியாமல் கேள்வி, ஒரு நிமிஷம். ஒரு விஷயம் தெரிஞ்சால், எக்கனாமிக்ஸ் புரிஞ்சால் கேள்வி கேளுங்க. மைக் இருக்குன்னு கண்டதெல்லாம் கேட்கக்கூடாது. ஒரு நிமிஷம். கோல்டு இம்போர்ட் பாலிசி என்ன, சப்ளை டிமாண்ட் என்ன, அது தனியாக பேசுவோம். சும்மா உங்களுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவ் பண்ணு. சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி கேளுங்க. கோல்டை பற்றி ஒரு நிமிஷம். கோல்டு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பாலிசியை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்? சப்ஜெக்ட் தெரிஞ்சால் கேள்வி. அடுத்ததுங்கண்ணா, அடுத்தது 2002 மேடம். இதே கோயம்புத்தூர் நகரத்திற்கு 2002 இங்கே இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரியில் படிப்பதற்காக இங்கே வந்தோம். 2002 இங்கே வந்த பிறகு கோயம்புத்தூர் பொறியியல் கல்லூரியினுடைய அடையாளம், இங்கே ஒரு மனிதனாக நம்மை பக்குவப்படுத்தியது கோயம்புத்தூர் மக்கள். அதன் பிறகு இந்த கோயம்புத்தூர் நகரத்தில் நான் படிக்கக்கூடிய அதே கல்லூரியில் தான் என்னுடைய மனைவியும் கூட படித்தார்கள். கோயம்புத்தூரை சார்ந்தவர். அவர்களையும் திருமணம் செய்து இந்த கோயம்புத்தூரில் வாழ்வதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. கோயம்புத்தூர் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தமிழ்நாட்டிலிருந்து ஏதோ ஒரு பகுதியில் இங்கே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள், தொழில் செய்கிறாங்க, கோயம்புத்தூரினுடைய மண்ணை வளப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அப்படி பார்த்தீங்கன்னா சூலூர் பல்லடம் கோயம்புத்தூரை சார்ந்ததா திருப்பூரை சார்ந்ததாங்க மேடம்? இதே கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நீங்கள் கேட்குற அதே கேள்வியை நான் கேட்குறேன். சூலூர் பல்லடம் திருப்பூரை சார்ந்ததா கோயம்புத்தூரை சார்ந்ததா? அதனால் பாராளுமன்ற உறுப்பினரை பொறுத்தவரை மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இங்கே வளர்ச்சி கொண்டு வர வேண்டும். இன்றைக்கி 2 வேட்பாளர்களும் பயந்துக்கிட்டு அலறிட்டு இருக்காங்க. நானும் இது 10 நாட்களாக பார்த்து கொண்டிருக்கின்றேன். அவங்க 2 பேரும் அன்கோ போட்டாங்கன்னு கூட நான் சொல்கிறேன்.
இதையும் கோயம்புத்தூர் மக்கள் பார்த்து கொண்டிருக்கின்றனர். கேட்கட்டுங்கக்கா, ஒன்றும் தப்பில்லை. அவங்கவுங்க பிரச்சாரத்திற்கு என்ன பேச வேண்டுமோ அவங்க பேசுவாங்க. ஒருத்தரை போய் இதை பேசுங்க அதை பேசுங்க நான் போய் தடுக்க முடியுமா? அவர்களுக்கு என்ன பேச வேண்டுமோ அதை பேசட்டும். கோயம்புத்தூருடைய மக்கள் முடிவு செய்வாங்க. கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. கோவை குண்டு வெடிப்பை பத்தி உங்க பிரச்சாரத்தில் பண்றீங்க. மக்கள் மறந்து போன விஷயத்தை 98 விஷயத்துல இந்த பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துற காரணம் என்ன? இல்லை அதாவது 2022 கோயம்புத்தூர் ஒரு சூசைடு பாம்பு பிளாஸ்ட்லேருந்து தப்பிச்சிருக்கோம். எல்லோரும் தப்பிச்சிருக்கின்றோம். 2022 தீபாவளிக்கு ஜஸ்ட் முன்னாடி அது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சார்ஜ் ஷீட் போட்டு ISIS மாடியூல் இத்தனை இடத்துல ரைடு பண்ணி இத்தனை மெட்டீரியல் கேப்சர் பண்ணி ஒரு ஆக்டிவான ஒரு குரூப்பையே உடைச்சிருக்காங்க. அதனால் கோயம்புத்தூர் மக்கள் இதை மறக்க மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு NIA போலீஸ் ஸ்டேஷன் வேணும் அப்படிங்கிறதே இத்தனை கால டிலே பண்ணி பர்மிஷன் கொடுக்காம இப்போ தான் கடைசியாக அந்த NIA காவல் நிலையத்திற்கே அனுமதி கிடைத்திருக்கிறது. கோயம்புத்தூரை பொறுத்தவரை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எப்பொழுதும் கூட ஃபண்டமெண்டலிஸ்ட் எக்ஸ்ட்ரீமிஸ்ட் அவர்கள் கண் வைக்கக்கூடிய ஒரு தொகுதி. எப்பொழுதும் கூட இந்த பகுதி வளர்ச்சி பகுதி, மக்கள் காஸ்மோபாலிட்டாக இருக்கிறாங்க, இங்கே அடித்தோம்னா வளர்ச்சி தடுக்கப்படும் என்று அவங்களுக்கு தெரியும். அதனால் கோயம்புத்தூர் மக்கள் எப்பொழுதும் விஜிலண்ட்டாக தான் இருப்பாங்க. மத்திய அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும், மாநில அரசும் விஜிலண்ட்டாக இருக்கணும். அதனால் 1998 என்பது மறந்து போனதாக பார்க்காதீங்க. 2022 தீபாவளிக்கு ஒரு நாளுக்கு முன்னு தான் கோயம்புத்தூர் மக்கள் ஒரு மிகப்பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவன் காப்பாற்றியிருக்கின்றார்கள். அதுவும் மக்களுக்கு தெரியும். சார் 60% வாக்குகள் பெற்று வெற்றி பெறுவேன் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஆனால் நீங்கள் 60% வாக்குகள் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா நான் அரசியல் விட்டு வெளியே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிமுக வேட்பாளர் நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அண்ணா, இதில் என்ன ஆச்சரியம்னா, காலையில் எந்திரிச்சதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அண்ணாமலை புராணம் தான் 2 வேட்பாளர்களும் பாடுகின்றார்கள். கோயம்புத்தூர் மக்கள் மிக தெளிவாக இருக்கின்றார்கள். எந்த பக்கம் செல்ல வேண்டும், யாரை ஆதரிக்க வேண்டும். மோடி அவர்கள் 3வது முறையாக வரப்போகின்றார்கள். அவருடைய களத்தை வலுப்படுத்துவதற்கு கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினரும் வேண்டும் என்பதில் தெளிவாக இருக்கிறாங்க. நான் 60% குறைவுன்னு சொல்லியிருக்காங்க. நான் குறைந்தபட்சம் 60% கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய அன்பு சகோதர சகோதரிகள், பெரியோர்கள், தாய்மார்கள் வாக்களிப்பார்கள். அண்ணா இல்லை, அதாவது நாமினேஷனுக்கு பேரணிக்கு 1000 பேர் நாங்கள் பர்மிஷன் கேட்டோம். 1000 பேர் தான் கேட்டோம். சொல்கிறது கேளுங்க. 1000 பேர் தான் ப்ரொசஷனுக்கே பர்மிஷன் கேட்டோம். கரெக்டாக நாங்கள் என்ன சொன்னமோ அதை செய்திருக்கின்றோம். ப்ரொசஷனை பொறுத்தவரை காவல்துறை நம்முடைய ரிட்டர்னிங் ஆஃபீஸரில் என்ன சொல்லியிருக்கிறாங்களோ அதை முறையாக கடைபிடித்து நம்முடைய நாமினேஷன் ஃபார்மை தாக்கல் செய்தோம். அது 2024 பாராளுமன்ற தேர்தலினுடைய முடிவு ஜூன் 4ஆம் தேதி அது மக்களே தெரிவிப்பாங்கன்னா அதற்கு பதில். அண்ணா, இங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மை இன மக்களை கூட சந்தித்து கொண்டிருக்கின்றோம். காரணம், அவர்கள் எல்லோரும் இன்று இந்தியாவினுடைய க்ரோத் ஸ்டோரியில் ஒன்றாக இணைந்து இந்தியர்களாக பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம். பிஷப்பு, சர்ச்சு ஃபாதர், அதே போல் மாஸ்கில் இருக்கக்கூடிய இமாம் எல்லாம் சந்திக்க ஆரம்பித்திருக்கின்றோம். நான் தனிப்பட்ட முறையில் ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு அவருடைய அன்பை பெற்றுக்கொண்டு வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு முன்பாக ராமநாதபுரம் டைகோசி ஃபாதரை போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மக்களில் மெஜாரிட்டி, மைனாரிட்டி, இந்த மதம் அந்த மதம் என்று பார்ப்பதை விட 21 லட்சம் வாக்காளர்கள், அதை தாண்டி இங்கே இருக்கக்கூடிய 30 லட்சத்திற்கு கிட்டத்தட்ட குழந்தைகள், பெரியோர்கள், தாய்மார்கள் கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குள் இருக்காங்க. அனைவருக்குமான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக கட்சி என்னை இங்கே நிறுத்தியிருக்கிறது. இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய இந்த சிறுபான்மை பெரும்பான்மை என்பதில் அந்த வார்த்தையின் மீதே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை. காரணம், இன்னைக்கு நீங்கள் சிறுபான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துறதுனால நம்முடைய தேர்தல் அலுவலகத்திற்கு, மாவட்ட அலுவலகங்களுக்கு எல்லோரும் ஆதரவு தெரிவித்துக் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். அதனால் சிறுபான்மை பெரும்பான்மை என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தாமல் கோயம்புத்தூர் மக்கள் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தலாம். மக்கள் மறக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த விஷயம் மக்கள்கிட்ட பிரிவினை உண்டு பண்ணாங்க. ஆனால் இல்லை, பிரிவினைவாதம் ஒன்றும் இல்லையா? அதில் 6 இஸ்லாமியர்கள் இறந்துருக்காங்கல்ல. அதில் 6 இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமிய குழந்தை இறந்துருக்கிறாங்க, அதில் இந்துக்கள் இறந்துருக்கிறாங்க, இஸ்லாமியர் இறந்துருக்கிறாங்க. என்ன பிரிவினைவாதங்கண்ணா?
அதாவது தீவிரவாதிக்கு மதம் கிடையாதுங்கண்ணா. தீவிரவாதி வந்து மக்களை கொல்றதுக்காக வர்றான், அவனுக்கு என்ன மதம்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க எப்படி தீவிரவாதியாக இருக்க முடியும்? ஒரு மதத்தை பின்பற்றுறவங்க தீவிரவாதியாக இருக்க முடியும். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க, 1998 கோயம்புத்தூர் வெடிகுண்டில் இஸ்லாமியர்களும் இறந்திருக்கின்றார்கள் என்பதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். ஆனால் எங்களை பொறுத்தவரை எல்லோருக்குமாக நின்று கொண்டிருக்கின்றோம். அடுத்து ஒரு குண்டு பிடிச்சு ஒரு பிரச்சனையாக ஒரு இஸ்லாமியரும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், கிறிஸ்தவர் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம், இந்துவும் இறக்கக்கூடாதுன்னு தான் நிற்கிறோம். கோயம்புத்தூர் மக்கள் யாருக்கும் பாதிப்பு இருக்கக்கூடாது. ஏன்னா ஒரு பாம் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் ஒரு பாம் பார்க்குமாங்கண்ணா? ஒரு சூசைட் பிளாஸ்ட் வந்து செய்யும் பொழுது ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டியன் பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் இது எப்படி பிரிவினை தூண்டுறதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கண்ணா? திமுக அதிமுக செட்டிங் போட்டு தான் சொன்னீங்க. அந்த செட்டிங்கை உடைக்கிற வீகம் வந்து மக்கள் உடைப்பார்கள், மக்கள் உடைப்பார்கள். இது வீகமெல்லாம் தேவையில்லைங்கண்ணா. ஏப்ரல் 19ஆம் தேதி கோயம்புத்தூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட வாக்காளர் பெருமக்கள், பெரியோர்கள், தாய்மார்கள், சகோதர சகோதரிகள் இதை உடைப்பாங்க. ஜூன் 4ஆம் தேதி உரத்த குரலில் பேசுவாங்க. அதை தமிழ்நாடே கேட்கும், இந்தியாவே கேட்கும். அண்ணா, இப்போ நம்மை பொறுத்தவரை யாரெல்லாம் சட்டத்தின்படி தண்டிக்கப்பட்டிருக்கின்றார்களோ அதற்கான பொறுப்பை அவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அந்த பொறுப்பை அவங்க ஏற்றுக்கணும். நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக நாங்கள் இருக்கின்றோம். வேறு வேறு வேட்பாளர் நிற்கின்றார்கள். யார் நின்றாலும் கூட தேர்தல் விதிமுறை, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா, சுப்ரீம் கோர்ட்டினுடைய தேர்தலில் யார் நிற்கலாம், யார் நிற்கக்கூடாதுன்னு வரையறை வகுத்திருக்கின்றார்கள். அதற்குட்பட்டுத்தான் யாராக இருந்தாலும் இருக்க வேண்டும். நான் யாரையும் இங்கே நியாயப்படுத்த விரும்பலை, யார் தவறு செஞ்சுருக்காங்கன்னு சொல்ல விரும்பலை. யார் தேர்தலில் நின்றாலும் கூட இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டுத்தான் அவர்கள் இருக்க வேண்டும். ஆனால் இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ பார்ப்பீங்கன்னா 6 தொகுதிக்கான இண்டிவிஜுவல் மேனிஃபெஸ்டோ, கோயம்புத்தூர் பார்லிமெண்ட்டுக்கான கம்பைன்டு மேனிஃபெஸ்டோ நீங்கள் பாருங்கள். பார்த்த பிறகு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா சிறப்பாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மற்ற 2 வேட்பாளர்கள் எந்த வகையில் நீங்கள் வேறுபடுறீங்க? அண்ணாமலை எந்த வகையில் வேறுபடுறாங்க? நான் என்னையை பற்றி நான் சொன்னால் நல்லாயிருக்கும். மக்கள் பார்க்குறாங்க. மக்கள் எல்லாம் அறிவாளிகள். ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து நாங்கள் யார் என்பதை சொல்ல வேண்டும் என்கின்ற அவசியத்தை மக்கள் எதிர்பார்க்கல. மக்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறோம் எங்கள் வேட்பாளர் எவ்வளவு சிறந்த வேட்பாளர் நாங்கள் சொல்கிறோம். பிரச்சாரத்தில் மக்கள் பார்க்குறாங்க. ஆமாங்கண்ணா, எல்லாருமே ஹாட்லைன் தான். பிரதமர் மோடி அவர்கள், மத்திய மந்திரி சபை, கோயம்புத்தூர் பாராளுமன்ற உறுப்பினர் நேச்சுரலாக ஹாட்லைன் தான். பாரதிய ஜனதா கட்சியிலேருந்து வரும்பொழுது ஹாட்லைன் தான். ஒரு தொலைபேசியில் பேசி எந்த விஷயமாக இருந்தாலும் செய்து முடிக்கக்கூடிய வல்லமை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினருக்கு இருக்குது. அப்படித்தான் இந்த கட்சியினுடைய தன்மை. நேரடியாக பிரதமராக இருக்கட்டும், மந்திரி சபையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனை இங்கிருந்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்றாலும் கூட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பாரதிய ஜனதா கட்சியுடைய உறுப்பினரால் எடுத்துச் செல்ல முடியும். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.